வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பெயரில் பாரிய நிதி மோசடி, பல லட்சம் ரூபாவை இழந்த மக்கள். இலங்கையில் புத்தாண்டில் நடந்த பெரும் சோகம், 2 இளைஞர்கள் பலி, 3 தேடும் கடற்படை. பாதாள உலகக்குழு உறுப்பினரின் சகோதரர் டில்லியில் வைத்து கைது. 19 மாவட்டங்களில் கடும் வெப்பம், அம்பர் நிற எச்சரிக்கை விடுப்பு. டொனால்ட் ட்ரம்பின் அறிவிப்பை தொடர்ந்து மாற்றங்களை சந்திக்கும் எரிபொருளின் விலை. அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை சரிவை சந்திக்கும் அமெரிக்க டாலர். கதிகலங்கும் அமெரிக்க கடற்படை, விரையும் ரஷ்ய போர்க்கப்பல்களும் 7 நீர்மூழ்கிகளும். அமெரிக்க ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைகள் அடுத்த 2 நாட்களில் மீண்டும். ஈரானின் அணுவாயுத அச்சுறுத்தல் குறித்து பாப்பரசருக்கு தெரியாது. பிரித்தானியாவுக்கு ஏற்பட போகும் பாரிய ஆபத்து. ஈரான் அமெரிக்க போரால் கடும் நிலைமை. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய பெயரை பயன்படுத்தி இணையதளங்களினூடாக பொதுமக்களிடம் பாரிய நிதி மோசடிகள் இடம்பெற்றதாகவும் பொதுமக்களிடம் லட்சக்கணக்கான ரூபாய்களை மோசடி செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மோசடியில் ஈடுபட்ட கும்பல் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. பாரிய நிதி மோசடி தொடர்பில் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கரணி குற்றப்புலனாய்வு பிரிவினர் அண்மையில் விடயங்களை சமர்ப்பித்தனர். பாதிக்கப்பட்ட இருவர் செய்த முறைப்பாட்டின்படி இந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பமனுக்கும பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் வங்கிக் கணக்கிலிருந்து 55 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நீர் தொடர்பான 2 வெவ்வேறு சம்பவங்களில் 3 பேர் காணாமல் போயுள்ள நிலையில் 2 உயிரிழந்தனர். மகாவலி ஆற்றில் நீராடச் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சகோதரர்கள் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ள சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றது. மஹிந்தபுர பிரதேசத்தைச் சேர்ந்த 24, 34 மற்றும் 35 வயதுடைய சகோதரர்களை இவ்வாறு காணாமல் போயுள்ளனர். தன்னுடைய தந்தை மற்றும் மற்றொரு சகோதரருடன் இணைந்து ஆற்றில் நீராடி கொண்டிருந்தனர். அதன்போது அவர்கள் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெலிசர மற்றும் கொக்கல தடுப்பு முகாம்களில் தங்கியிருந்த 240 ஈரானிய கடற்படையினர் ஒரு விசேட விமானம் மூலம் இலங்கையிலிருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளனர். இலங்கை கடற்பரப்பு கப்பல் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய கடற்படை கப்பலான ஐரிஸ் டேனாவில் இருந்து மீட்கப்பட்ட 32 ஈரானியர்கள் இதில் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவர்களுடன் இலங்கையில் தங்கியிருந்த ஈரானிய கடற்படையின் ஐரிஸ் புஷர் கப்பலைச் சேர்ந்த 208 ஈரானியர்களும் தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கிக்கு சொந்தமான விசேட விமானம் ஒன்றின் மூலம் இவர்கள் அனைவரும் ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. பிரபல பாதாள குழு தலைவரின் கரந்தனிய சுத்தா என்பவரின் சகோதரர் இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவின் புதுடில்லி விமான நிலையத்தில் வைத்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டார். மற்றொரு நாட்டுக்கு தப்பிச் செல்ல முயன்ற போது இவர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபருக்கு எதிராக கொலைகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இலங்கையின் 19 மாவட்டங்களில் இன்று வெப்பச்சுட்டன் காரணமாக குறிப்பாக சாதாரணமாக உணரப்படும் வெப்பநிலையை விட அதிகரித்து காணப்படும் என்று வளிமண்டல திணைக்களம் அம்பர் நிற எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட விசேட அறிக்கையில் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேல், தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுடன் மொன்றாகலை மாவட்டமும் இந்த வெப்ப எச்சரிக்கைக்குள் உள்ளடக்கப்படுகிறது. மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு காற்றின் ஈரப்பதன் மற்றும் நிலவும் வெப்பநிலையை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகையில் இன்று பல இடங்களில் அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மீண்டும் 100 அமெரிக்க டாலர்களுக்கு கீழ் சரிவடைந்துள்ளது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்காக 2 நாடுகளின் பிரதிநிதிகள் இந்த வாரம் பாகிஸ்தானுக்கு வரக்கூடும் என்ற சாத்தியக்கூறின் காரணமாக இந்த விலை சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகள் மூலம் ஈரானுடனான போர் முடிவுக்கு வரும் தருவாயில் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை குறித்த எதிர்பார்ப்புகளால் டொலரின் மதிப்பு வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படுவதால் சர்வதேச சந்தையில் அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ந்து 7வது நாளாக சரிவை சந்தித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை அடுத்த 2 நாட்களில் பாகிஸ்தானில் மீண்டும் தொடங்கப்படலாம் என்று தெரிவித்தார். கடந்த வார இறுதியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து ஈரான் துறைமுகங்கள் மீது வாஷிங்டன் முற்றுகையை அறிவித்திருந்தது. அமெரிக்காவின் படையெடுப்புக்கு எதிராக ஈரானுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் 30 ரஷ்ய போர்க்கப்பல்களும் 7 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களும் ஹார்மஸ் நீரிணைக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை அடுத்த 2 நாட்களில் மீண்டும் தொடங்கக்கூடும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஹார்முஸ் நீரிணையில் சீன கப்பல்கள் மீது அமெரிக்கா கை வைக்க வேண்டாம் என்று சீன அரசு எச்சரித்துள்ளது. குறிப்பாக ஈரானுக்கு கட்டணம் செலுத்தி ஹார்முஸ் நீரிணை வழியாக பயணம் செய்யும் அனைத்து கப்பல்களையும் இடைமறிக்க அமெரிக்க படைகளுக்கும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்தார். இதனிடையே அமெரிக்க படைகள் தங்களின் துறைமுகங்களை இடைமறித்து அச்சுறுத்தினால் பாரசீக வளைகுடா, ஓமன் வளைகுடாவில் துறைமுகங்கள் அனைத்தும் பாதுகாப்பாக இருக்காதென்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் அடுத்த 2 நாட்களில் மீண்டும் தொடங்கக்கூடும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அடுத்த 2 நாட்களில் ஏதேனும் நடக்கக்கூடும், மேலும் நாங்கள் பாகிஸ்தான் செல்லவே அதிக ஆர்வம் காட்டுகிறோம் என்று அவர் தெரிவித்தார். அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் மற்றும் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது ஃபாகர் ஹலீஃபா உள்ளிட்டோர் கலந்து கொண்ட பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் வார இறுதியில் நடைபெற்ற சந்திப்புக்கு பின் இது தெரிய வந்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகள் எந்தவொரு ஒப்பந்தமுமின்றி முடிவடைந்துள்ளன. முன்னதாக தெஹ்ரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் செய்திகள் பரிமாறப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்தன. ஈரானின் அணு ஆயுத அச்சுறுத்தல் குறித்து பாப்பரசருக்கு எதுவும் தெரியாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரான் மீதான போர் மற்றும் அணு ஆயுத அச்சுறுத்தல் தொடர்பாக பாப்பரசர் 14ஆம் லியோ வழங்கிய கருத்துக்களை ட்ரம்ப் கடுமையாக சாடினார். இத்தாலிய நாளிதழ் ஒன்று அளித்த நேர்காணலில் பாப்பரசருக்கு தற்போது நிலவரம் குறித்து எதுவும் தெரியாதென்றும் போரை பற்றி அவர் பேசக்கூடாதென்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். மேலும் ஈரானின் அணு ஆயுத அச்சுறுத்தலின் தீவிரத்தை அவர் புரிந்து கொள்ளவில்லை என்றும் ட்ரம்ப் சாடியுள்ளார். இந்த விவகாரத்தில் பாப்பரசருக்கு ஆதரவாக பேசிய இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனியவை ட்ரம்ப் விமர்சித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் போரால் முக்கிய பொருளாதார நாடுகளில் பிரித்தானியாவின் வளர்ச்சி மிக பெரும் பாதிப்பை சந்திக்கும் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. ஈரான் போரால் ஏற்படும் எரிசக்தி பாதிப்பு உலகின் முன்னேறிய பொருளாதார நாடுகளில் பிரித்தானியாவை தான் மிகவும் கடுமையாக தாக்கும் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவிக்கிறது. தனது சமீபத்திய உலக பொருளாதார கண்ணோட்டத்தில் சர்வதேச நாணய நிதியம் போர்கள் தொடங்குவதற்கு முன்னர் ஜனவரியில் கணித்திருந்த 1.3% என்ற இந்த ஆண்டுக்கான பிரித்தானியாவின் வளர்ச்சி மதிப்பீட்டை 0.8% குறைத்துள்ளது. போர், குறைவான வட்டி விகித குறைப்புகள் மற்றும் உயர்ந்த எரிசக்தி விலைகளில் தாக்கம் அடுத்த ஆண்டு வரையிலும் நீடிக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஆகியவற்றின் காரணமாக இந்த தரக்குறைப்பு நிகழ்ந்ததாக நிதியம் கூறியுள்ளது. மேலும் இந்த போர் உலக பொருளாதாரத்தை தடம் புரளச் செய்யும் என நீடித்த முதல் உலகளாவிய பொருளாதார மந்தநிலைக்கு வழிவகுக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கம்பஹா மேரிகமி பகுதியில் சட்டவிரோத ஐஸ் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேரிகமி பிரதேசத்தில் போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து கணிசமான அளவு ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்கள் 25 மற்றும் 27 வயதுடைய யுவதிகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் நீர்கொழும்பு மற்றும் கந்தானி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என முதற்கட்ட விசாரணைகள் தெரியவந்துள்ளது. மேற்படி யுவதிகள் நீண்டகாலமாக போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்தார்களா அல்லது இதன் பின்னணியில் உள்ள முக்கிய நபர்கள் யார் என்பது குறித்து மேரிகமி போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் போது கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 520 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 179 கிராம் ஹெரோயின் மற்றும் 228 கிராம் ஐஸ் போதைப்பொருள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைதானவர்களில் 6 பேருக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவை பெற்று மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் சிலரது சட்டவிரோத சொத்துக்கள் மற்றும் வருமானம் ஈட்டும் முறைகள் குறித்து போலீசார் விசேட கவனம் செலுத்தியுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தற்காரர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களை கண்டறியும் நோக்கில் இந்த சோதனைகள் நாடளாவிய ரீதியில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட ஏனைய சந்தேக நபரிடமும் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். 3 தசாப்தங்களுக்கு மேலான இடைவெளிக்கு பிறகு லெபனானும் இஸ்ரேலும் தங்களின் முதல் தூதரக பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளன. இஸ்ரேலுக்கு ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா குழுவுக்கும் இடையிலான சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட இந்த அரிதான சந்திப்பு நடைபெற்றது. மத்தியஸ்தம் செய்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஹிஸ்புல்லாவின் செல்வாக்கை முடிவுக்கு கொண்டுவர இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பு என்று கூறியுள்ளார். தற்போது நிலவரும் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதே இந்த சந்திப்பின் முதன்மை நோக்கமாகும். இதன்போது உடனடி போர் நிறுத்தம் மற்றும் தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறுவதை லெபனான் வலியுறுத்தியுள்ளது.
எல்லையில் நீண்டகால பாதுகாப்பை உறுதி செய்வது மற்றும் ஆயுத குழுக்களின் ஆதிக்கம் இல்லாத நிலையை உருவாக்குவது குறித்து இஸ்ரேல் கவனம் செலுத்தியுள்ளது. இது ஒரு ஆரம்பகட்ட அமர்வு மட்டுமே என்றும் அனைத்து சிக்கல்களையும் ஒரே நாளில் தீர்த்துவிட முடியாது என்றும் அமெரிக்க தரப்பு தெரிவித்துள்ளது. இருப்பினும் தற்போதைய பதற்றமான சூழலில் இந்த நேரடி உரையாடல் ஒரு முக்கியமான தொடக்கமாக கருதப்படுகிறது. குருநாகல் வாரியப்பள்ளி பிரதேசத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவமானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, வாரியப்பள்ளி பிரதேசத்தில் நீண்ட காலமாக நிலவி வந்த காணி தகராறு ஒன்று இன்று வன்முறையாக மாறியுள்ளது. இதன்போது ஏற்பட்ட மோதலில் அதே பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய நபர் ஒருவர் கூறிய ஆயுதங்களால் வெட்டப்பட்டு உயிரிழந்துள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக உயிரிழந்தவரின் நெருங்கிய உறவினரான 28 வயதுடைய இளைஞர் ஒருவரை போலீசார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர். நீண்டகால பகையே இந்த கொலைக்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலதிக விசாரணைகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். பொலனறுவை மெதிரிகிரி பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் விவசாயி ஒருவர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, மெதிரிகிரிய பிரதேசத்தைச் சேர்ந்த 52 வயதுடைய விவசாயி ஒருவர் இன்று காலை தனது வயல்வெளிகளை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே காட்டு யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார். புதர் மறைவில் நின்றிருந்த காட்டு யானை திடீரென அவரை தாக்கியது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யானையின் தாக்குதலினால் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் 4 பிள்ளைகளின் தந்தை என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து மெதிரிகிரியை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பகுதிகளில் காட்டு யானைகளில் ஊடுருவல் அதிகரித்து வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தகுந்த பாதுகாப்புடன் இருக்குமாறு அதிகாரிகள் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். துருக்கியின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சம்பவமானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் 18 வயதுடைய அந்த பாடசாலையின் பழைய மாணவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் ஷாட்கன் ரக துப்பாக்கி பயன்படுத்தி பாடசாலையில் இருந்தவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார். அத்துடன் தாக்குதலை நடத்திய பின்னர் பாடசாலை கட்டடத்துக்குள் மறைந்திருந்த அவர் அதை துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு உயிரிழந்துள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த 16 பேரில் ஆசிரியர் ஒருவரும் உள்ளடங்குவதோடு அவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த தாக்குதலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பிரான்சில் ஆசிரியர் ஒருவர் மாணவி ஒருவரை மோசமாக நடத்துவதை விளக்கமாக கொண்டிருந்ததால் அந்த மாணவி தன் உயிரை தானே மாய்த்துக் கொண்டார். பிரான்சுக்கு தெற்கே உள்ள வால்டி ஆய்ஸ் என்னும் இடத்தில் எவெல்லே எனும் மாணவியை மிஸ் பி என ஊடகங்களால் அழைக்கப்படும் ஆசிரியர் ஒருவர் தொடர்ந்து மோசமாக நடத்தி வந்துள்ளார். அவர் எப்போது எவெல்லேயை டார்கெட் செய்து அவரை பார்த்து கத்திக்கொண்டே இருப்பார் என எவெல்லேயின் சக மாணவிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் 2019 ஆண்டு எவெல்லே தன் உயிரை தானே மாய்த்துக் கொண்டார். எவெல்லேயை துன்புறுத்தி அவரது மரணத்துக்கு காரணமாக இருந்த அந்த ஆசிரியருக்கு தற்போது ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. என்றாலும் அவர் மீண்டும் ஏதாவது தவறிழைத்தால் மட்டுமே சிறையில் அடைக்கப்படுவார். அத்துடன் அவர் இனி ஆசிரியராக பணியாற்றவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தீர்ப்பை எவெல்லேவின் பெற்றோர் வரவேற்றுள்ளார்கள். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் இடையே சென்னை சேப்பாக்கம் விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற IPL போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் 32 ஓட்டங்களால் வெற்றியீட்டியது. முதல் 3 போட்டிகளில் தோல்வியை தழுவிய சென்னை சூப்பர் கிங்ஸ் தன்னுடைய 2வது நேரடி வெற்றியை ஈட்டி அணிகள் நிலையில் 4 புள்ளிகளுடன் 8ஆம் இடத்துக்கு முன்னேறியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட அழைக்கப்பட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 192 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் மூவர் மாத்திரமே 35 ஓட்டங்களுக்கு மேல் பெற்றனர். பந்துவீச்சில் கார்த்திக் தியாகி 35 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பெரும் தடுமாற்றத்துக்கு மத்தியில் 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 160 ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்தது. முன்வரிசை வீரர்கள் மூவர் 20 ஓட்டங்களுக்கு மேல் பெற்ற போதிலும் அவர்களால் அந்த எண்ணிக்கையை கணிசமானதாக்க முடியாமல் போனது.